வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடக்கும். அது அந்த நேரத்துல ஒரு சாதாரண விஷயமாகத்தான் தோன்றும். ஆனால் அதன் பின்னால் எவ்வளவு பெரிய ரகசியம் ஒளிந்திருந்தது என்பது பிறகுதான் தெரிய வரும். அன்று நாளும் அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்தது. அது ஒரு மதிய நேரம். நான் என் அக்கா வீட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே வரவேற்பறையில் இருந்த சோஃபாவில் நந்தினி அண்ணி அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். இளஞ்சிவப்பு, லைட் பிங்க் நிறப்புடவை, நெற்றியில் குங்குமம், முகத்தில் ஒரு விசித்திரமான பொலிவு. ஆனால் அந்த பொலிவுக்கு பின்னால் ஒரு சோகமும் இருந்தது. உள்ளுக்குள் அவர்கள் உடைந்து போயிருப்பது போல் தோன்றியது. என் மூஞ்சியை இப்படி தொங்க போட்டு கிட்டியிருக்க என் அக்கா தமாஷாக கேட்டாள். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன். ரொம்ப முக்கியமான வேலை இருந்தது. கலெக்டர் ஆபீஸ்ல பைல் சைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் செல்ல அக்கா கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நான் சொன்னதை கேட்டு அக்காவும் நந்தினி அண்ணியும் சிரித்து விட்டார்கள். வெட்டி ஆபீசர் டயலாக் மட்டுமே நல்லா பேசுறான். அக்கா கிண்டல் செய்தாள். நான் சோபாவில் அமர்ந்தேன். அப்போதுதான் நந்தினி அண்ணியை உற்று கவனித்தேன். அவர்கள் பொன்ன கேத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கண்களில் ஒரு விசித்திரமான பதற்றம் தெரிந்தது. ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டேன். ஃபைன் கார்த்திக், நீ எப்படி இருக்க? நான் எப்பவும் போல கெத்தா இருக்கேன். ஆனால் நீங்க சரியில்லாத மாதிரி தெரியுதே. அவர்கள் உடனே பார்வையை திருப்பிக் கொண்டு, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையே என்றார்கள். ஆனால் அவர்கள் குரலில் இருந்த சோகம் எனக்கு தெளிவாக புரிந்தது. என் அக்கா தண்ணீர் கொடுத்து கொண்டே சொன்னாள். கார்த்திக் நந்தினிய அவங்க வீட்ல ட்ரா பண்ணிடு. அப்படியே மெடிக்கல் ஷாப்பும் போகணும். சரி என்றேன். அண்ணி மெதுவாக எழுந்து கொண்டார்கள். அவர்கள் முகத்தில் இன்னும் அதே கவலை நீடித்தது. நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம். நான் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தேன். அக்கா சிரித்துக்கொண்டே வழியில 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க என்றாள். அண்ணி லேசாக புன்னகைத்தார்கள். ஆனால் அந்த புன்னகையிலும் ஒரு வலி இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு நான் கேட்டேன். அண்ணி, மெடிக்கல் ஷாப் எங்கே இருக்கு? கொஞ்சம் முன்னாடி ஒரு கடை வரும். அங்கே நிறுத்து. நான் ஸ்கூட்டரை நிறுத்தினேன். அவர்கள் உள்ளே சென்றார்கள். அவர்கள் மருந்துகளை வாங்குவதற்குள் என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன். என் பெயர் கார்த்திக். காலேஜ் முடித்துவிட்டு வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நந்தினி அண்ணி என் அக்காவின் நெருங்கிய தோழி. மேலும் என் பெரியப்பா மகன் அர்ஜுனன் மனைவி இருவருடையதும் காதல் திருமணமாகி 2 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை அவர்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ ஹாஸ்பிடல், கோவில், பூஜை என எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்து விட்டார்கள். இருவரிடமும் எந்த குறையும் இல்லை என்று டாக்டர்களும் கூறிவிட்டார்கள். ஆனால் குழந்தை மட்டும் பிறக்கவில்லை. சிறிது நேரத்தில் அண்ணி மருந்துகளையும் டானிக் பாட்டில்களையும் வாங்கிக் கொண்டு வெளியே வந்தார்கள். போகலாம் கார்த்திக் என்றார்கள். ஸ்கூட்டர் ஓட்டும்போது நான் கேட்டேன். அண்ணி, ஏதேனும் விசேஷத்துக்கு போயிருந்தீங்களா? இல்லையே. ஏன் இன்னைக்கு குங்குமம் பூவெல்லாம் வச்சு ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கீங்க? அவர்கள் லேசாக புன்னகைத்து, கோவிலுக்கு போயிருந்தேன் என்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். நானும் அதிகமாக பேசவில்லை. சிறிது நேரத்தில் அவர்கள் வீட்டை அடைந்தோம். அந்த இடம் கொஞ்சம் ஆழ நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருந்தது. அங்கே சில வீடுகளும் மரங்களும் மட்டுமே இருந்தன. நான் ஸ்கூட்டரை நிறுத்தினேன். சரி அண்ணி, நான் கிளம்புறேன் என்றேன். அவர்கள் உடனே வாசலோடவே போயிடுவியா? உள்ளே வா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ என்றார்கள். நான் அவர்களுடன் உள்ளே சென்றேன். அவர்கள் பிரிட்ஜில் இருந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வந்து எனக்கும் கொடுத்தார்கள். டிவியையும் பேனையும் ஆன் செய்துவிட்டு எனக்கு எதிரே அமர்ந்தார்கள். அப்போது நான் மீண்டும் அவர்கள் முகத்தை பார்த்தேன். அவர்கள் மிகவும் பதற்றமாக இருப்பது போல் தெரிந்தது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நெஞ்சிற்குள் பூட்டி வைத்திருப்பது போல. நான் மெதுவாக, அண்ணி, என்னாச்சும் ரொம்ப பதற்றமாயிருக்கீங்க என்றேன். அவர்கள் பெருமூச்சு விட்டபடி எனக்கு எப்படி சொல்வதுன்னே தெரியல என்று மெதுவான குரலில் கூறினார்கள். அவர்கள் பெருமூச்சு விட்டபடி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல என்று மெதுவான குரலில் கூறினார்கள். தண்ணீரின் குளிர்ந்த துளிகள் முகத்தில் பட்டவுடன் நந்தினி அன்னை ஒரு பெருமூச்சு விட்டார்கள். அவர்களின் மூடிய இமைகள் அசைந்து மெதுவாக கண்களை திறந்தார்கள். அவர்கள் கண்களில் இன்னும் அதே குழப்பமும் பயமும் நீடித்திருந்தது. என்னை தன் முன்னால் பார்த்ததும் அவர்கள் பதற்றமடைந்து எழ முயன்றார்கள். ஆனால் மின்சார அதிர்ச்சியால் கரண் ஷாக் உடல் பலவீனமாக இருந்ததால் மீண்டும் படுக்கையை சாய்ந்து பிடித்துக் கொண்டு உட்கார்ந்தார்கள். கார்த்திக், எனக்கு எனக்கு என்னாச்சு என்று தலையில் கை வைத்தபடி கேட்டார்கள். அவர்கள் குரலில் இன்னும் சோர்வு தெரிந்தது. அண்ணி, உங்களுக்கு கரண்ட் அடிச்சிருச்சு. நான் கிளாஸ பக்கத்தில் வைத்தபடி சொன்னேன். நீங்க பேன் ஆன் பண்ண முயன்றப்போ அந்த ஸ்விட்ச் போர்ட்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கு போல. நான் அந்த ஸ்விட்சை தொட்டப்பவும் எனக்கு ஒரு பலமான அதிர்ச்சி கொடுத்து சியூட் நான் சொன்னதை கேட்டதும் அண்ணியின் முகம் சட்டென்று வெறுத்து போனது. அவர்கள் அதிர்ச்சியோடு அந்த ஸ்விட்ச் போர்டை பார்த்தார்கள். பின்னர் இரு கைகளாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அவர்களின் தோள்கள் நடுங்கத் தொடங்கின. அறையின் அமைதியில் அவர்களின் விம்மல் சத்தம் எதிரொலித்தது. அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அழுகை கரனடித்த பயத்தினால் மட்டும் ஏற்பட்டது போல் தெரியவில்லை. அவர்களுக்குள் ஏதோ ஒரு பெரிய பாரம் உடைந்தது போல் இருந்தது. நான் பதற்றமடைந்து, அண்ணி, நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்கேனும் பலமாக அடிபட்டிருக்கா? நான் டாக்டரை கூப்பிடவா, இல்ல அர்ஜுன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணவா என்று கேட்டேன். வேண்டாம்.
அண்ணி உடனே முகத்தை நிமிர்த்தி பார்த்தார்கள். அவர்களின் கண்கள் சிவந்திருந்தன. அதில் ஒரு விசித்திரமான கெஞ்சல் இருந்தது. அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணாதே ப்ளீஸ் கார்த்திக்யூட். நான் ஆச்சரியமடைந்தேன். அர்ஜுன் அண்ணன் அவர்களின் கணவர் இப்படி ஒரு சூழ்நிலையில் முதலில் அவருக்கு தான் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அண்ணியின் எதிர்வினை முற்றிலும் மாறாக இருந்தது. ஏன் அண்ணி? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க மயங்கி விழுந்திருக்கீங்க அவருக்கு தெரியணும்ல என்று குழப்பத்துடன் கேட்டேன். நந்தினி அண்ணி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார்கள். அறையின் கதவை ஒருமுறை பார்த்தார்கள். அங்கே யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு பின்னர் என் பக்கம் திரும்பினார்கள். கார்த்திக், நீ என்கிட்ட கேட்டாய்ல, நான் ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கேன்னு அவர்கள் உற்று பார்த்தபடி சொன்னார்கள். என்ன ரகசியத்தை நான் இத்தனை நாளா என் நெஞ்சுக்குள்ள கூட்டி வச்சிருக்கேனோ அது இன்னைக்கு என்னை உள்ளுக்குள்ளேயே அரிக்குது. இன்னைக்கு நான் இதை யார்கிட்டயாவது சொல்லலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அவர்கள் படுக்கையில் சற்று நிமிர்ந்து அமர்ந்து பேசத் தொடங்கினார்கள். எல்லாரும் அர்ஜுனும் நானும் ரொம்ப சந்தோஷமா வாழறதா நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்லையோ? கதையின் அடுத்த பகுதியை தொடர நந்தினி அண்ணி அவருக்கும் அர்ஜுனுக்கும் இடையே உள்ள ரகசியத்தையோ அல்லது குழந்தை இல்லாததற்கான காரணத்தையோ சொல்ல வேண்டுமா? அல்லது கதையில் வேறு ஏதேனும் புதிய திருப்பத்தை கொண்டு வர வேண்டுமா? நந்தினி அண்ணி மெதுவாக கண்களை திறந்தார்கள். அவர்களின் பார்வை மங்கலாக இருந்தது. அப்போது வரை தங்களுக்கு என்ன நடந்தது என்பதே அவர்களுக்கு புரியாதது போல் இருந்தது. அண்ணி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் பதற்றத்துடன் கேட்டேன். அவர்கள் லேசாக முனகினார்கள். பிறகு மெதுவாக ஸ்விட்ச் கரன் என்றார்கள். எனக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணி. எனக்கும் ஷாக் அடிச்சது என்றேன். அவர்கள் தன் தலைக்கு பின்னால் கை வைத்தபடி அமர்ந்தார்கள். ரொம்ப வலிக்குது. ஒருவேளை கீழே விழும்போது அடிபட்டிருக்கும் போல என்று மெதுவான குரலில் கூறினார்கள். நான் உடனே அவர்கள் அருகில் அமர்ந்தேன். தண்ணீர் குடிங்க. அவர்கள் என் கையில் இருந்த கிளாஸை பிடித்து கொஞ்சம் தண்ணீர் குடித்தார்கள். அவர்களின் கை இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. பிறகு அவர்கள் எழ முயன்றார்கள். ஆனால் அவர்களால் சமநிலையே பேலன்ஸ் நிலைநிறுத்த முடியவில்லை. அவர்கள் நேராக என்னை உற்று பார்த்தார்கள். கார்த்திக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, என் தொண்டை வறண்டு போனது. நானா ஆமா, இடுப்ப பிடிச்சு தூக்கு கீழே விழுந்துடுவேன். அந்த கணத்தில் என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் என் மூச்சு சத்தம் எனக்கே தெளிவாக கேட்டது. நான் மெதுவாக அவர்கள் அருகில் சென்றேன். அவர்களுக்கு தோள் கொடுத்து தாங்கி பிடித்தபடி தூக்கினேன். அவர்களின் உடலிலிருந்து வாசனை திரவியமும் பர்பையும் வியர்வியம் கலந்த ஒரு விசித்திரமான மனம் வீசியது. என் மூளை வேலை செய்வதை நிறுத்திக் கொண்டது போல் இருந்தது. அவர்கள் சிரமப்பட்டு எழுந்து நின்றார்கள். பிறகு மெதுவாக என்னை ஹாலுக்கு கூட்டிட்டு போ என்றார்கள். நான் அவர்களை தாங்கியபடி படுக்கை அறையிலிருந்து வெளியே கூட்டி வந்தேன். அவர்களின் பாதி உடல் எடை என்மேல் இருந்தது. அந்த நேரத்தில் எனக்குள் விசித்திரமான உணர்வுகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒருபுறம் குற்ற உணர்ச்சி, மறுபுறம் ஒரு ஈர்ப்பு. நான் என்ன உணர்கிறேன் என்றே எனக்கு புரியவில்லை. ஹாலை அடைந்ததும் அவர்கள் சோபாவில் அமர்ந்தார்கள். கண்களை மூடிக்கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டார்கள். பிறகு திடீரென கண்களை திறந்து கதவை லாக் பண்ணிட்டியா என்று கேட்டார்கள். நான் ஒரு நொடி அவர்களை அப்படியே வெறித்து பார்த்து கொண்டு நின்றேன். இல்ல, போய் லாக் பண்ணு என்று மெதுவான குரலில் கூறினார்கள். என் இதயம் இன்னும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் உடனே சென்று கதவை லாக் செய்தேன். நான் திரும்பி வந்தபோது அவர்கள் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்களில் ஒரு விசித்திரமான பாவம் இருந்தது. முழுமையான வெட்கமும் இல்லை, முழுமையான தொலைச்சலும் இல்லை. வெறும் ஒரு மௌனமான வேண்டுதல் மட்டுமே இருந்தது. நான் மெல்ல மெல்ல அவர்கள் அருகில் சென்றேன். அவர்கள் மிக மெதுவான குரலில் கேட்டார்கள், கார்த்திக், அன்னைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? அந்த ஒரு வரி எனக்குள் இருந்த எல்லாவற்றையும் உலுக்கி போட்டது. அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. அதற்கு பிறகு நடந்தது என் வாழ்க்கையையே மாற்றி அமைத்தது. அந்த நாளுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இது வெறும் விபத்து ஆக்சிடென்ட் அல்ல, மாறாக இது ஒரு திட்டமிட்ட சதி பிளான். அர்ஜுன் அண்ணனும் நந்தினி அண்ணியும் சேர்ந்து போட்ட திட்டம். இருவருக்கும் எந்த குறையும் இல்லை என்று டாக்டர்கள் கூறிவிட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அண்ணி கடுமையான மன அழுத்தத்திற்கு டிப்ரெஷன் ஆளாகிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் அர்ஜுன் அண்ணனிடம் சொல்லியிருக்கிறார்கள், இந்த முறையும் எதுவும் நடக்கலனா நான் மனசளவில் உடைந்து போயிடுவேன் என்று. ஒருவேளை அந்த பயத்தினால்தான் அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். என்னை வீட்டிற்கு வரவழைப்பது, அண்ணி மயங்கி விழுந்தது போல் நடிப்பது என எல்லாமே திட்டமிட்டபடி நடந்திருக்கிறது என்று. நந்தினி அண்ணி 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் எனக்கு தோன்றும் அன்று நடந்ததில் தவறு என்று. ஏனென்றால் அண்ணி என்பவள் தாய் போன்றவள். ஆனால் அர்ஜுன் அண்ணனும் நந்தினி அண்ணியும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும்போது என் இதயத்திற்கு ஒரு சிறிய நிம்மதி கிடைக்கிறது. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் இருந்த அந்த பெரிய குறை இப்போது நிறைய போகிறது, முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.